ஹை காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் இலைக்கோசு ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாக்கா, ஒரு பாதி ஸ்வீட் கார்னு, ஒரு கால் பாகம் வந்து நம்ம இலைக்கோசு, ஒரே ஒரு பெரிய மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, இதெல்லாம் நம்ம போட்டு என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். ஒன்றா போடும்போது நான் காட்டிட்டு இது பக்கோடா செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எத்தனையோ விதமாக செய்கிறோம். இந்த மாதிரி செய்யணும்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இலைக்கோசு போட்டுக்கலாம். இலைக்கோசு, வெங்காயம், பச்சை மிளகா, ஸ்வீட் கார்னு, பெரிய மிளகா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லாம் பிசையலாம் நல்லா. வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். வெங்காயம், இலைக்கோசு, மிளகா, ஸ்வீட் கார்ன். இப்போ வந்து கருப்பில் போட்டுக்கலாம். மெல்லிசாக கட் பண்ண கருப்பில் ஆக்கும். கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓமம் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்க ஒரு ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூனு அரிசி மாவு, 4 ஸ்பூனு, 5 ஸ்பூன் நல்லா முறன்னு வரும். இப்போ வந்து கடல மாவு போட்டுக்கலாம். 1 2 3 ஸ்பூனு, 4 ஸ்பூனு, 5 ஸ்பூன் கடல மாவு. மைதா போட்டுக்கலாம். மைதா வேணாம், நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2-3 ஸ்பூன் ஆச்சு. 4 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உப்பு, நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். சாக்கும். இது வந்து மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 2 3 ஸ்பூனு. ஏன்னா நல்லா காரமான பச்சை மிளகா வேறு போட்டுக்கிறோம், நல்லாயிருக்கும். போட்டு இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டலாம். மிக்ஸ் பண்ணுறோம் ஆறாமல். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருக்கிற அந்த காலிப்பில் இது இலைக்கோசு, மிளகா, வெங்காயம், இது கூட வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, நம்ம ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து இது பிசைஞ்சு எல்லாம் க்ளீனாக வச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கடாயை வச்சு கேஸ் மேலே எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போடும்போது காட்டுறேன். இப்போ வந்து இந்த பக்கோடாவுக்கு வந்து நான் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். தட்டி நிதான உரையில் நிதானமாக நம்ம ஸ்டோவில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நிதானமாக. இந்த மாதிரி மெதுவாக நம்ம வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா நான் மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது
நல்லா சுடும் போதே வாசனை அடிக்குது. எடுத்துட்டு நம்ம எண்ணெய் இல்லாத நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் இலக்கோசு பஜ்ஜி வந்து பண்ணிட்டோம்னா பாருங்கள், வடை மாதிரி நல்லா சூப்பராக பஜ்ஜின்னு சொல்லலாம். நம்ம வடை மாதிரியே தட்டிக்கலாம், இல்லை உதிர உதிராவும் போடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து நம்ம சட்னி இல்லை டமாட்டோ சாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த சட்னி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான் பஜ்ஜி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவோம். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். பசங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் நல்லா ஒரு கிளாஸ் காப்பி வச்சுட்டு சுட சுட மழை காலத்துலையோ சரி, எப்பவுமே சரி நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து கார சட்னி. நல்லா முறமுறன்னு இருக்குது. இது சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் கார்னு, இந்த மிளகா, வெங்காயம், இந்த இலக்கோசெல்லாம் வாயில் நல்லா பல்லில் படும்போது டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செய்து பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.